Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு விளைவிக்கும். போன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஹலோ சார், நாங்க பீரோ டெக்னாலஜில இருந்து கால் பண்றோம். உங்க ஃபைனலி ப்ராஜெக்ட் ரிகார்டிங் முடியலையே. ஹலோ சார், பிஸியா இருக்கீங்களா? உயிரோட தான் இருக்கேன் சார். ப்ராஜெக்ட் ரிகார்டிங் பேசணும் சார். குலக்கே சொல்ல போயிருவோமா? வலி உயிர் போயிட்டு இருக்கு. போன வை. என்ன நேரத்துல கால் பண்ணிக்கிட்டு இருக்க? அறிவுல உனக்கு? ப்ராஜெக்ட் ஒன்னு பண்ணிடலாம்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்கப்பா, உட்காருங்க. மச்சான் சொல்றா. பைக் சாவி கீழே மறந்து போய் எடுத்துட்டு வா. உட்காருங்கப்பா. சொல்லுங்க சார், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ப்ராஜெக்ட் பண்ணிடலாம்ப்பா. ஐடியாவே சொல்ல. பரவாயில்லப்பா, ஒரே நிமிஷம். ஹர ஹர மகாதேவ். வெல்கம் டு பஜனை டெக்னாலஜிஸ். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பேசுங்க. சார், இந்த அயன்மேன் படம் பார்த்துருக்கீங்களா சார்? அதுல வந்து அப்படியே தீ வரும்ல சார், ரெண்டு கையில இருந்தும் அப்படியே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. பண்ணிடலாம். ஆமா சார், அந்த உட்காரு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் சார், அயன்மேன் படத்துல வந்து ரெண்டு கையில இருந்து அப்படியே தீ வரணும் சார், காத்துலயே மிதக்கணும் சார். பண்ணிடலாம்ப்பா. பண்ணிடலாம் சார். நிஜமாவே பறக்க முடியுமா சார்? பண்ணிடலாம்ப்பா. பா, யார்கிட்ட சார் போன்ல பேசுறீங்க? IEEE பா. IEEE தான் பேசிட்டு இருந்தேன். ஐயோ, ஹலோ, இவ்ளோ பெரிய ஆர்டர் IEEE எல்லாம் பேசுறாரா? பா, மாஸ்டரா. IEEE ஏண்டா அவன் யார்கிட்ட பேசிருக்கான் தெரியுமா? ப்ராஜெக்ட் சென்டருக்கு லெஃப்ட்ல இருக்கு. ஹலோ, சுவாமிஜியா? நான் மாரியம்மா பேசுறேன், IEEE இருந்து. சார், நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு சாயந்தரமா கூப்பிடுறேன் சார். சொல்லுங்க. என்னப்பா, காதில ஏதோ சொல்லிட்டு இருக்கான்? அது காலேஜ் மேட்ரு. அப்படியா? சரி, இதை அப்புறம் பாத்துக்கலாம். சாமி, கண்டிப்பா பண்ண முடியும்ல? பண்ணிடலாம்ப்பா. எத்தனை பேருக்கு பண்ணிருக்கேன். நம்பிக்கைதான் எல்லாமே. ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான். அங்கெல்லாம் போகாதப்பா. ரெஸ்ட் ரூம் போனா ஏன்? போனா அவுட்புட் வராதுப்பா. ஏன் ரெஸ்ட் ரூம் தானே, அது அவுட்புட் வராதுப்பா. காசு அதிகமா வாங்குவாப்பா. அவர் என்ன சொல்றாரு புரியலையா? இவரை தவிர வேற எந்த ப்ராஜெக்ட் சென்டரும் போனாங்கிறாரு. சாமி, ரெஸ்ட் ரூம் உங்க இதுதான். ஒண்ணுக்கு போறது. சரி, அப்ப ஹாஃப் பேமெண்ட் பண்ணிட்டு போ. ஹாஃப் பேமெண்ட் பண்ணிட்டு போப்பா நீ. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? என்னதான் எவ்வளவு சுகம் இருந்தாலும் உச்சா போற சுகமே தனி. அப்பா, ஐயோ. ஆச்சாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். கோட்டை பாத்தீங்களா சார்? கோட்டு. ஓ, என்னோட கோட்டு தான் சார் அது. அப்புறம் ஆமா, நீ யாரு? சார், இப்பதான் சார் பேமெண்ட் பண்ணேன். காசு வாங்கினே மறந்துட்டீங்களா? சாரிப்பா. நாளைக்கு வாங்கிக்கோப்பா. சரி சார். சரி, கிளம்பு. ஒண்ணும் இல்லப்பா, தெரியாதனமா வந்து கதவை தட்டிட்டான். நீங்க ஒண்ணும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. சொல்லுங்க. ஒன்றும் சார், அந்த ப்ராஜெக்ட் அயன்மேன் பண்ணலாமா சார்? பண்ணிடலாம்ப்பா. பண்ணிடலாமா சார்? எப்படி சார்? அதான் நான் சொன்னேனே, நோக்கு காது கேட்கலையா? ஹாஃப் பேமெண்ட் 30,000 பா சொன்னேனே. 30,000 சீப் தாங்க. உங்க கையில எவ்வளவு இருக்கோ கொடுங்கப்பா. இப்போ தரதுக்கு வண்டி சாவி தான் இருக்கு. கொடுங்க. பைக் சாவி தான் சார், பைக் சாவி தான் இருக்கு. பைக்கா? பைக். சரி, பரவாயில்ல. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் போட்டியாடா? இல்லடா, இப்பலாம் கொடுப்போம் தெரிஞ்சதா போட்டுருக்கவே மாட்டேன். பெட்ரோல் போட்டுருக்கோம் சார். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கிளாஸ் வரைச்சு எனக்கு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் இருக்காதுல்ல? இருக்கும், ஆனா இருக்காது. சார், உங்க பேர் என்ன? என் பேரா?
சுவாமிப்பா. டெல்லி பொறுக்கி டேய் இது அந்த அவன் இல்லப்பானா, அவன் டெல்லியில பொறுக்கின்னு இருக்கான். நாங்க இவங்க லோக்கல். அவளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அப்புறம் அவ்வளவுதானா? ரொம்ப நன்றி. பஜனை டெக்னாலஜிஸ் மறுபடியும் வாங்க. கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ். மறக்காம டாக்குமெண்ட்டை கொண்டு வந்திருப்போம். சரிப்பா கிளம்புங்க. हर हर महादेव की हर हर महादेव की ரொம்ப நாள் ஆச்சு காசு கட்டி. என்ன ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேட்க வேணா? பண்றா. ரிங் போறது. ஹலோ நீ தான் நல்லா திட்டுவல்ல, அவனை நல்லா திட்டுறா. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ சார், நாங்க நிக்கில் அண்ட் அபினவ் பேசுறோம் சார். யாருப்பா? சார் 20 நாள் முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபீஸ் வாங்குனதோட சரி சார். அதுக்கப்புறம் கிளாஸ பத்தி ஒரு ஃபோன் கூட பண்ணல சார். என்ன சார் நீங்க? நிறைய பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன். நீங்க யாரு, எந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா சொல்றீங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல பேர் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் சார். இந்த ப்ராஜெக்ட் தான் எங்களுக்கு சார். இன்னும் டீடைலா சொல்ல முடியுமா? அதான் சார், கையில இருந்து வந்து ஃபயர் வந்துட்டு போற மாதிரி சார். நீங்க கூட ஈஸியா பண்ணிடலாம்னு சொன்னீங்களே சார். ஓ, அந்த 2 கையில இருந்து நெருப்பு வர மாதிரியா? ஆமா சார். இப்ப அதெல்லாம் விடுங்க சார். இப்ப நான் அடுத்து இப்ப எங்க காலேஜ்ல திட்டுறாங்க சார். அடுத்து நாங்க இப்ப எப்ப சார் கிளாஸ்க்கு வருது? சரி, அப்போ ஒரு 16 நாள் கழிச்சு வாங்கும். சார் அப்ப ஒண்ணு பண்ணலாம் சார். 16வது நாள் அப்ப உங்களுக்கு காரியத்தை முடிச்சுட்டு வந்துடும் சார். ஏண்டா ஒரு கிளாஸ் சேரணும்னா இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி கிளாஸ் சேரீங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஃபோன் பண்றீங்க. ஃபீஸ் கட்டணும்னு என்னடா வேற மாதிரி பேசுறீங்க? எனக்கெல்லாம் தெரியாது. நாளைக்கு நாங்க வருவோம், ப்ராஜெக்ட் ரெடியா இருக்கணும். சரிப்பா. மச்சான் செம எந்தூசியாஸ்டிக்கா இருக்கு. ஆமாண்டா, எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. காத்துலயே பறக்க போறோம். எண்ணி பாரு, நம்மள காலேஜ்ல அசிங்கப்படுத்தின எல்லாரையும் பழி வாங்குறோம். இவன் யாரா? டேய் அங்க பாருடா. 50 ரூபா செலவு பண்ணிருக்கோம். இந்தாங்கோ. என்ன சுவாமி இது? என்னது இது? ப்ராஜெக்டுக்கு கீழே 15 ரூபாப்பா. யோ என்ன இது? அம்பி, எப்படியா வர்க்கம்? பத்தவை. யோ எவ்வளவு கடலா எரியறது ப்ராஜெக்ட். பத்தவைடா. யோ நான் உங்ககிட்ட என்ன கேட்டோம்? கையில நெருப்பு வரணும் தான் கேட்டோம். என்ன? இரு, இதோ நெருப்பு. செருப்பு. हर हर महादेव की